ஃபீடிங் நைட்டிஸ்ல தயவு செய்து இந்த ஜிப் நைட்டிஸ் எடுக்கவே எடுக்காதீங்க. அந்த ஃபீடிங் பொசிஷனுக்கு கொண்டு வந்து லாக் பண்ணும்போது லேட்ச் பண்ணுறது நாங்கள் சொல்லுவோம். லேட்ச் பண்ணும்போது குழந்தைக்கு நிஜமாவே இந்த கன்னங்கள்ல கீறல்கள் விழும். நான் கேட்குறதெல்லாம் எல்லா மதர்ஸ் கிட்டையும் அழகான ஒரு வெள்ளை கலரில் இருக்கிற ஒரு ஃப்ரண்ட் பட்டன் வச்ச ஒரு சட்டை. தாய்மார்கள் இன்றைய குழந்தை சுமந்து கொண்டிருக்கும் தாய்மார்களும் சரி, தாய்ப்பால் கொடுத்துட்டு இருக்கும் தாய்மார்களுக்கும் சரி, இந்த ஃபீடிங் நைட்டிஸ்லேருந்து கொஞ்சம் வெளியில் வந்துடுங்க. அப்புறம் இந்த ஃபார்வர்ட் பட்டன் டைப்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து என்ன கேட்டிங்கன்னா மேலே இருக்கிற கையில் இப்படி தூக்கிக்கணுமா. அப்புறம் நீங்கள் குழந்தைய எந்த கையில் பிடிப்பீங்க? பால் வந்து அதிகமாக சுரக்கும் போது ஒரு சைடு ஃபீட் பண்ணும்போது ஒரு சைடு லீக் ஆகும். பிரபலங்கள் எல்லாருமே இந்த ஃபீடிங் நைட் ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கு, அது வேணும் அப்படின்னா லிங்க் இருக்கு, கீழே சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க. சாரி, எனக்கு சீரியஸாவே தெரியாதா. அவங்க கேட்கறதெல்லாம் ஒண்ணுதான். டெலிவரிக்கு வரும்போது நாங்க என்ன மேடம் கொண்டு வரணும்? ஃபீடிங் நைட்டிஸ் மட்டும் கொண்டு வராதீங்க. பால் கொடுத்துட்டு இருக்கிற தாய்மார்களுக்குன்ட்டு ஒரு அழகு ஒண்ணு வரும் பாத்தீங்களா, அந்த க்ளோ, அது எந்த ஃபீடிங் நைட்டிலையும் நாம் பார்க்கலானோ. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நான் பேசிட்டு இருக்கும்போது மெட்டர்னிட்டி வியர்ஸ்னு சொன்னீங்க. அப்ப ஃபீடிங் நைட்டிங் பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? ஆனால் நான் உண்மையாகவே இந்த ஃபீடிங் நைட்டிஸை பற்றி இங்கே சொல்லியே ஆகணும். இந்த குமுதம் ஸ்நேகிதி மூலமாக, இந்த இன்டர்வியூ மூலமாக எல்லாருக்கும் நான் வைக்கிற ஒரு சின்சியரான ரெக்வெஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபீடிங் நைட்டிஸை பார்த்தீங்கன்னா 2 பேட்டர்ன் தான் வரும். ஒன்று ஜிப் வச்சது, இன்னொன்று அதாவது அந்த ஜிப் வந்து ஒன்று ஸ்ட்ரைட் வெர்டிக்கல் ஜிப்பு, இல்லைன்னா ஹரிசான்டல் ஜிப்ஸ். இது 2 வெரைட்டி பார்க்குறேன். இன்னொரு வெரைட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பட்டன் டைப் இருக்குது, ஃப்ரண்ட்லேருந்து கவரிங், அதாவது ஃப்ரண்ட்ல ஃபார்வர்ட் கவரிங், இந்த ஒரு பட்டன் டைப் பார்க்குறேன். என்னையை பொறுத்த வரைக்கும் ஃபீடிங் நைட்டிஸில் தயவு செய்து இந்த ஜிப் நைட்டிஸ் எடுக்கவே எடுக்காதீங்க. சிம்பிள் ரீசன், அந்த வெர்டிக்கல் ஜிப்பை நீங்கள் என்னதான் நீங்கள் ஜிப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் மார்பகங்கள் தாய்மார்களுக்கு பால் சுரக்கிறதுனால பெருசாக தான் இருக்கும். அப்படி இருக்கும் போது நீங்கள் என்னதான் நீங்கள் ஜிப்பில் நீங்கள் இது பண்ணாலும் ஒன்று நீங்கள் உங்கள் மார்பகங்களை அந்த ஜிப்லேருந்து வெளியில் ஸ்குவீஸ் பண்ணி வெளியில் கொண்டு வர்ற மாதிரி இருக்கும். இல்லையா, குழந்தைய நீங்கள் ஜிப்புலேருந்து அந்த அந்த மார்பகங்கள், அதாவது அந்த அந்த ஃபிட்டிங்னு சொல்லுவோம் இல்லையா, ஃபீடிங் பொசிஷன் ஒன்று சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ஃபீடிங் பொசிஷனுக்கு கொண்டு வந்து லாக் பண்ணும்போது லேட்ச் பண்ணுறது நாங்கள் சொல்லுவோம். லேட்ச் பண்ணும்போது குழந்தைக்கு நிஜமாவே இந்த கன்னங்கள்ல கீறல்கள் விழும். இது நமக்கு தேவையா? நான் கேட்குறதெல்லாம் எல்லா மதர்ஸ் கிட்டையும் அழகான ஒரு வெள்ளை கலரில் இருக்கிற ஒரு ஃப்ரண்ட் பட்டன் வச்ச ஒரு சட்டை, ஒரு நாடா வச்ச ஒரு ஒயிட் கலர் பேண்ட், இல்லைன்னா பேண்ட். இதுதான் நான் சொல்றது. ரொம்ப ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்ட். இதை குமுதம் ஸ்நேகிதி ப்ளீஸ் எல்லாருக்கும் இதை கொண்டு போய் சேர்த்துருங்க. தாய்மார்கள் இன்றைய குழந்தை சுமந்து கொண்டிருக்கும் தாய்மார்களும் சரி, தாய்ப்பால் கொடுத்துட்டு இருக்கும் தாய்மார்களுக்கும் சரி, இந்த ஃபீடிங் நைட்டிஸ்லேருந்து கொஞ்சம் வெளியில வந்துடுங்க. அந்த ஜிப் பேட்டர்ன்லாம் உங்களுக்கு லாங் ரன்னுக்கு ஹெல்ப்பே பண்ணாது. மார்பகங்கள் பெருசாகி அதுலேருந்து நம்ம பால் சுரக்கிறதே அதில் தானடா. அப்போ டெஃபினட்டாக அதோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். அந்த வெயிட் இன்க்ரீஸ் பண்ணும்போது நீங்கள் ஃபீட் பண்ணும்போது அந்த ஜிப்பு சிஸ்டம் இட் ஒன்ட் ஒர்க். எப்படியும் நீங்கள் இப்போ வெர்டிக்கல் ஜிப்பாக இருக்கட்டும், இல்லை ஹரிசான்டல் ஜிப்பாக இருக்கட்டும். அப்புறம் இந்த ஃபார்வர்ட் பட்டன் டைப்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து என்ன கேட்டிங்கன்னா மேலே இருக்கிற கையில் இப்படி தூக்கிக்கணுமா. அப்புறம் நீங்கள் குழந்தைய எந்த கையில் பிடிப்பீங்க? லாச்சிங்க்கு. எனக்கு இதுவும் புரியல. அழகான மெத்தடு ஃப்ரண்ட் ஓப்பன் பட்டன் இருக்கிற ஒயிட் ஷர்ட்னு ஏன் இதில் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பால் வந்து அதிகமாக சுரக்கும் போது ஒரு சைடு ஃபீட் பண்ணும்போது ஒரு சைடு லீக் ஆகும்போது ஆக்சுவலாக நமக்கு வெளிப்படையாக தெரியும், இந்த சைடில் லீக்கேஜ் நிறையா இருக்குது, இந்த சைடில் லீக்கேஜ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் பால் வந்து லீக் ஆகிறத வச்சு தான் எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஃபீடிங் போயிட்டு இருக்குதுங்கிறதுக்கு அதுக்கே நமக்கு டாக்டர்ஸாக இருக்கிற எங்களுக்கு ஒரு க்ளூவே. இதில் நான் இன்னும் அதிகமாக ஒரு பட்சம் என்ன சொல்வேன்னா, நீங்கள் நம்ம நிறைய தானங்கள், ஐ திங்க் இதை நம்ம போன தடவை தரைக்கு செல்லும் தாய்ப்பாலை தானமாக்குவோம்னே நான் சொல்லியிருக்கேன். அந்த இதை தான் நான் இங்கே இந்த இடத்துல வைக்கிறேன். இதில் நீங்கள் வந்து ஜிப்பெல்லாம் வச்சு நீங்கள் எப்படி நீங்கள் தானம் கொடுப்பீங்க அதே யோசிச்சு பாருங்க. ஸோ ஃபீடிங் நைட்டிஸு தானத்துக்கே விடுங்க. உங்கள் குழந்தைக்கே கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். இன்னும் குழந்தை வளர வளர இந்த ஃபீடிங் நைட்டிஸ் உங்களுக்கு செட்டும் ஆகாது. ஓகே ஓகே மேம். ஃபீடிங் நைட்டிங்க்கு ஒரு பெரிய ஆப் வச்ச மாதிரி இருக்கு. இன்ஸ்டா பிரபலங்கள் எல்லாருமே இந்த ஃபீடிங் நைட் ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கு, அது வேணும் அப்படின்னா லிங்க் இருக்கு, கீழே சப்ஸ்கிரைப்
பண்ணி சாரி, வாங்கிக்கோங்க. எனக்கு சீரியஸாவே தெரியாது. அந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படி நடந்துட்டு இருக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது. நான் ஆஸ் அ ஆப்ஸ்டடிஷியனா ஒரு மகப்பேறு மருத்துவரா நான் ஒரு தடவையும் அதை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி நான் என்னோட மதர்ஸ் எல்லாருக்கிட்டையும் ரெக்வஸ்டே தான் வைப்பேன். அவங்க கேட்கறதெல்லாம் ஒண்ணுதான். டெலிவரிக்கு வரும்போது நாங்க என்ன மேடம் கொண்டு வரணும்? ஃபீடிங் நைட்டிஸை மட்டும் கொண்டு வராதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு ஃப்ரண்ட் ஓப்பன் இருக்கிற ஒரு ஷர்ட் ஒன்று நீங்கள் கம்ஃபர்டபுளாக கேரி பண்ணிட்டு வாங்க. 2வது ஒரு இன்ஸ்கர்ட் கேரி பண்ணிக்கோங்க. இன்ஸ்கர்ட் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுள். அது அது அழகா வேணா இல்லாம இருக்கலாம். தாய்மார்களுக்குன்ட்டு ஒரு அழகு கூட்டாம வேணா இருக்கலாம். ஆனா அழகுங்கிறது அதுலயும் ஒரு அழகு இருக்குது அப்படின்றது தான். நான் எவ்வளோ அழகா இருப்பாங்க தெரியுமா? அந்த ஷர்ட் அண்ட் இன்ஸ்கர்ட்ல, இல்ல ஷர்ட் அண்ட் அந்த ஒயிட் அந்த லூஸ் பேண்ட்ல அந்த அது அது கொள்ளை அழகு. அது தாய்ப்பால் குடுத்துட்டு இருக்கிற தாய்மார்களுக்குன்ட்டு ஒரு அழகு ஒண்ணு வரும் பார்த்தீங்களா? அந்த க்ளோ. அது எந்த ஃபீடிங் நைட்டிலயும் நான் பார்க்கல அனு. ப்ளீஸ் அவாய்ட் ஃபீடிங் நைட்டி. ப்ளீஸ் டோன்ட் அவாய்ட் ஃபீடிங் நைட்டி. ஐயையோ! பெருசாலாம் டாபிக் போட்றாதீங்க. இது ஒரு ரெக்கமெண்டேஷன் தான். இல்ல யோசிச்சு பாருங்க. பிராக்டிகலி தட் இஸ் த ட்ரூத். பிராக்டிகலா திங்க் பண்ணி பாருங்க. நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. பிள்ளை பெற்ற அனைத்து தாய்மார்களும் ஃபர்ஸ்ட் இனிஷியல் 1 வீக்குக்கு அதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். அப்பாடா அப்டின்ட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த மார்பகங்கள்ல வெளியில எடுக்கிறதா இருக்கட்டும், திருப்பி அத உள்ளார பிளேஸ் பண்ணி ஜிப்ப போடுறதா இருக்கட்டும், அதுல நீங்க நிப்பிள் இன்ஜுரி இல்லாம வேற நம்ம பார்க்கணும். பெரிய விஷயங்கள் நெறைய இருக்குது அனு அதுல. உண்மையும் அதுதான். ஓகே, ஓகே மேம். அழகா சொல்லிட்டீங்க. சோ இதுல எனக்கு இன்னும் ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும்னு ஆசை மேம். உங்க கூட இருக்கிறவங்களுக்கும் சரி, உங்க கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குற உங்களோட பேஷண்ட் இருக்கவங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே அந்த பிரெக்னன்சி டைம்ல வந்து குழந்தை வெளியில வரும்போது நீங்க அவங்களுக்கு பச்சக்குன்னு ஒரு முத்தம் கொடுக்குறீங்க. குழந்தைகளுக்கு ஒரு முத்தம், அவங்க அம்மாவுக்கு ஒரு முத்தம் அப்படின்னு பச்சக்குன்னு ஒண்ணு கொடுக்குறீங்க. இந்த முத்தத்துக்கு பின்னாடி ஏதாவது சீக்ரெட் இருக்கா மேம்? அதுக்கான அர்த்தம் என்னன்னு சொல்லுங்க. முத்தத்துக்கு பெருசா அர்த்தங்கள்னு பெருசா எதுவும் கிடையாது அனு. நம்ம நாட்டுல தான் ஐ திங்க் நம்ம இதுல தான் நம்ம முத்தத்தை விரசமா பார்க்குறோம். எனக்கு என்னன்னா, ஒரு பிரெக்னன்ட் மதரு கஷ்டப்பட்டு ஒரு நல்ல ஒரு பெயினை பேர் பண்ணி, ஒரு டைக்ரஸ் மாரி இருந்து, நான் சொல்றதெல்லாம் புஷ் நல்லா நல்லா பாருங்கப்பா, மூச்சை நல்லா தம் பண்ணி நல்லா புஷ் பண்ணுங்கன்னா, தி லிசன். இந்த வலியை கொஞ்சம் பொறுத்துக்கடா அப்படின்னா பொறுத்துக்கவும் செய்வாங்க. அப்படி அவங்க நான் சொன்ன சொல்ல கேட்டு ஃபர்ஸ்ட் நான் வந்து நார்மல் டெலிவரி பண்றேன் அப்படிங்கிறத அவங்க நம்புறாங்க. சரி கண்டிப்பா ஆயிடுங்கிறதுக்கு ஒரு ட்ரையாவது பண்றாங்க. இன்னைக்கு இருக்கிற ஐ மீன் பிரெக்னன்ட் மதர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, வலினா என்னன்னே தெரியாம வந்தவங்க தான் இன்னைக்கு தாய்மார்களா நிக்கிறாங்க. அவங்க வலியை அனுபவிக்கிறதுக்கு தயாராகிறதே உங்க மென்டல் ஸ்டாமினா. இதெல்லாம் தாண்டி அவங்க டெலிவரி பண்ணோடனே எனக்கே ஒரு ஒரு சந்தோஷம், உற்சாகம். ஓகே சபாஷ் அப்படிங்கிற மாதிரி ஓடி போய் அவங்கள அணைச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடுக்குற ஒரு முத்தம் தான். அதை ஏன் இவ்வளோ நம்ம இங்கேதான் அது வந்து முத்தம்ங்கிறது விரசமா. இன்னைக்கு நம்ம 2 பேரும் பேசும்போதே முத்தத்துக்கு சொல்லும்போது நம்ம 2 பேருமே பிளஷ் ஆகிறோம். ஏன்ட்டு தான் எனக்கு தெரியல. வெளிநாட்டுலலாம் இது சர்வசாதாரணமா நடக்கிற ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு. ஒரு முத்தம் கொடுக்கறதா சரி, அதை ஒரு பாராட்டுறதுக்குரிய ஒரு ஒரு சிம்பிளா நினைக்கிறது தான் ஒண்ணு. அது விரசமா நம்ம இங்க பார்க்காம, அது அன்பின் வெளிப்பாடா, அழகான ஒரு வெளிப்பாடின் அர்த்தமா பார்க்கறது. இதெல்லாம் தாண்டி என்னையும் மீறி அந்த சந்தோஷத்தின் உச்சத்துல எப்பாடி நீ சாதிச்சுட்டடா அப்படிங்கிற மாதிரி, நீ டெலிவரி பண்ணிட்டடா, நார்மல் நீ தாண்டா நீங்க தாண்டா பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போயிட்டு ஒரு உச்சந்தலையில உச்சி முகர்ந்து ஒரு முத்தம் கொடுக்கறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு 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 கேரக்டர். அது என்ன சொல்லுங்க, ஹேபிட்டா என்னன்னு தெரியல. அது அப்படியே தானா வந்துருது. வெற்றி சிம்பிள் அந்த மாதிரி. வெற்றியின் சிம்பிள்னு வச்சுக்கலாமே. ஆமா. ஓகே, ஓகே கரெக்ட். மேம். எல்லாம் விடுங்க மேம். அதை விட நீங்க பார்த்த ஒரு கேஸ் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு மேம். என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஃபாரின்ல ஒரு லேடிய வந்து நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்க. என்ன கேஸ் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து மந்த்லி பீரியட்ஸோட சேர்த்து நுரையீரல்ல இருந்து பிளட் வந்து லீக் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்மளோட நுரையீரல்ல இருந்து இன்டீரியர் பிளட் எல்லாமே இப்படி ப்ளீட் ஆகுமா மேம்? அனு, உண்மைதான் நீங்க சொன்னது. அது வந்து ரொம்ப ரேர் கேஸு. அது நான் உண்மையாவே நான் அவங்கள பார்க்கும்போது சாதாரண ஒரு சாக்லேட் சிஸ்ட்ன்னு சொல்ற ஒரு விஷயம் தான். அந்த சாக்லேட் சிஸ்ட்ன்னு நினச்சிட்டு நாங்க வந்து எடுத்த ஒரு விஷயம். அது நம்ம ஸ்கேன் பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு பார்க்கும்போது, அது வந்து நுரையீரல்ல இருக்கிற ஒரு ஆக்சஸரி, அதாவது ப்ளூரல் எண்டோமெட்ரியோசிஸ்ன்னு நாங்க சொல்றது. அது வந்து நானே இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. படிக்கிறதோட சரி, பாட புத்தகத்துல அது 1% ஆஃப் த பாப்புலேஷன், டோட்டல் பாப்புலேஷன்லயே 1%க்கு தான் இருக்குது. அந்த 1% ரேஷியோல இவங்களுக்கு மந்த்லி மாதவிடாய் வரும்பொழுது கருமுட்டையிலேருந்து வரக்கூடிய அந்த சாக்லேட் சிஸ்ட்ங்கிறது கீழேயும் உங்களுக்கு மென்சஸ் ஆகும். அது அந்த அந்த யூட்ரஸோட டிஷ்யூ எங்கெங்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிருக்குதோ, அது நுரையீரலாக இருக்கலாம், நுரையீரல்
உங்களுக்கு வெளியில இருக்கிற லேயரா இருக்கலாம். அந்த லேயர்லலாம் அந்த ப்ளீடிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமா டார்க் ப்ரவுன் பேச்சஸா கொஞ்சம் கொஞ்சமா இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு. அது வந்து அவங்களுக்கு நான் சொல்ற இந்த பெர்சனுக்கு நுரையீரல் வெளியில இருக்கிற ஒரு லேயர்ல அந்த பிளாக் பேச்சஸ், நம்ம மென்சஸ் என்ன கலர்ல இருக்கோ ரெட், அதுவே வந்து ஓல்டஸ்ட் பிளட் கலர் என்னது? Brown ப்ரௌன். color. அதேதான். உள்ளார ப்ரௌன் கலர். எவ்ரி மந்த் மென்சஸ் இங்க ஆகும்போது எவ்ரி மந்த் அந்த நுரையீரலேருந்தும் கொஞ்சம் லீக்கேஜ் இருந்துகிட்டே தான் இருந்தது. அதுக்கான ஓப்பனிங் ஆரிஃபைசஸ் எல்லாமே இருந்தது. எங்களுக்கு அது டோட்டலாவே எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியான ஒரு அ அ நாங்க அந்த 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 மாதிரியான கேஸஸ் ரொம்ப ரேர். அதுக்கப்புறம் அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட்ட வர சொல்லி இட்ஸ் அ டீம் ஒர்க்ன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட கைனக் பார்ட் என்னால பண்ண முடியும். பட் லங்ஸ் பார்ட் அட்டெண்ட் பண்றதுக்கு ஸ்பெஷலிஸ்ட், தொராசிக் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க தொராசிக் சர்ஜன் சொல்றது, அவங்கள வர வச்சு அந்த எவ்ரி மந்த்டா அவங்களுக்கு ப்ளீட் ஆகும்போதெல்லாம் அவங்களுக்கு மூச்சு விடுறது வந்து ரொம்ப சிரமமா இருக்கும். அவங்களால சாஞ்சு ஃப்ளாட்டா படுக்கலாம் முடியாது. அந்த அந்த பில்லோ வச்சு எலிவேட் பண்ணி 45 டிகிரி ஆங்கிள் தான் ஹோல் நைட்டுமே அவங்க ரெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ இது 3 மந்த்ஸ் எவ்ரி 3 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து அக்யூமுலேஷன் ரேஷியோங்கிறது ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கும். பீரியட்ஸ் நின்னோன்னா நார்மல் ஆயிடுவாங்க. திருப்பி பீரியட்ஸ் வரும்போது லீக்கேஜ் இருக்கும்போது அந்த 2வது நார்மலாவே அந்த ஹெவினஸ் கலெக்ட் ஆயிட்டே இருக்கிறதுனால மாடிப்படி ஏறுறது எல்லாமே அவங்களுக்கு வந்து சேலஞ்சா இருந்தது. ஸோ அத நாங்க கொஞ்சம் ப்ராப்பராவே கரெக்ட்டா அனலைஸ் பண்ணி ஸ்க்ரீன் பண்ணி அதுக்கான இன்வெஸ்டிகேஷன்ஸ் அந்த ட்ரீட்மெண்ட் பார்ட் இஸ் டிஃபரெண்ட். பட் இது இது இப்படியும் ஒரு விஷயம் இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்குதுங்கிறது எங்களுக்கு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தது. அதை கரெக்டான பாதையில கொண்டு போய் ட்ரீட்மெண்ட்டும் பண்ணி இப்போ அவங்களுக்கு அந்த 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 ப்ராப்ளமே இல்லை. இப்போ அவங்க அடுத்து வந்து ஃபர்டிலிட்டி வரைக்கும் யோசிச்சு இப்போ அடுத்து குழந்தைக்கு நான் ரெடி ஆயிட்டேன் அப்படின்றாங்க. அதுதான் இங்க விஷயமே. நீங்க அந்த அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் அதை ஹேண்டில் பண்ணி அவங்களுக்கு ஃபர்டிலிட்டியை வந்து நமக்கு கருத்தரித்தலை நமக்கு திருப்பி நம்ம கரெக்டாகி அவங்கள்ட்ட கொடுத்துட்டோம்னா இப்போ நார்மலாவே உங்களுக்கு மென்சஸ் வந்துட்டு இருக்கு. பட் ஒரே இடத்துல தான் யூட்ரஸ்ல இருந்து மட்டும்தான், ஆக்சஸரியா பெரிஃபரியில வேற எந்த ஆர்கன்ஸ்லயும் இல்ல. ஓகே மேம். அப்படி இன்டர்னல் பார்ட்ல இருந்து ப்ளீட் ஆகும்போது அந்த பிளட்ல எங்க மேம் ஸ்டோர் ஆகுது? இன்டர்னல் பார்ட்ல இருந்து இப்ப சப்போஸ் இந்த மாதிரி லங்ஸுங்கும் போது அந்த இடத்துல தான் தங்கிரும். அங்கேருந்துலாம் நகர்ந்துகிட்டுலாம் ஓடிக்கிட்டுலாம் இருக்காது. ஏன்னா எல்லாமே நம்ம பாடி வந்து ஆர்கன்ஸ் எல்லாமே கவர்ட் இன் லேயர்ஸ். எங்கேயுமே லேயர் இல்லாத ஆர்கனே கிடையாது. நம்ம இன்டெஸ்டைன்ஸை தவிர அதுக்கு கூட வெளியில ஒரு லேயர் இருக்கு. ஸோ எல்லாமே கவர்டு தான். எதுவுமே அவுட் சைட் ரேஷியோல இப்போ முகமகரி வெளியில கிடையாது. உள்ளார இருக்கிற இருதயம்னா அதுக்கு தான் சொல்றது இதய கூடு அப்படின்றது. இதயத்துக்கு ஒரு நெஞ்சுங்கிறது அதுக்கு ஒரு கவர்டு. அந்த மாதிரியான கூடு, அந்த மாதிரி லேயர் தான் நம்ம கூடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒண்ணுத்துக்கும் ஒரு லேயர் இருக்கு. அதுக்குள்ளாரே கன்ஃபைன் ஆயிட்டு தான் இருக்குமே ஒழிய வெளியில வந்து அதுவும் ஸ்ப்ரெட்டிங் ஃபேக்டரான்னு நீங்க கேக்குறீங்கன்னா கிடையாது. இங்க லீக் ஆகுது அப்படின்னு சொன்னா மென்சஸ் வந்து எந்த இடத்துல ஸ்ப்ரெட் ஆயிருக்கோ அங்கேயும் லீக் ஆகும். ஓகே, ஓகே மேம். மேம் இப்படி நம்மளோட நுரையீரல்ல இருந்து ப்ளீட் ஆகுதுல்ல மேம், இதுக்கான ரீசன் என்னவா இருக்கும்? இப்படி வரதுக்கான காரணம்? இல்ல யூட்ரஸ்ல இருந்து தான் நமக்கு மென்சஸ் வரணும். கரெக்ட்டா? ஆ. எவ்ரி மந்த்தும் யூட்ரஸோட இன்னர் லேயர். அந்த வெளியில தங்கி இருக்கிற டிஷ்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா, யூட்ரஸோட இன்னர் லேயர் டிஷ்யூ தான் வெளியில இருக்கு. ஸோ ஹார்மோன்ஸ் ரெஸ்பான்ஸ் தானே ஒழிய, இப்போ மென்சஸ் வரும்போது எப்படி வருது? ஹார்மோனல் ரெஸ்பான்ஸ்னால தான். ஓவரீஸ் வந்து ஹார்மோன்ஸ் கொடுத்து ஹார்மோன்ஸ் வந்து இங்கேயும் ரிலீஸ் ஆகி இதுவும் அது ரெஸ்பான்ஸ் வந்து சிக்னல்ஸ் தான்டா. இப்போ உங்களுக்கு ஹெட்டேக் வருதுன்னா, இங்க மட்டும் தலைவலிக்குது அப்படின்னு உங்களால சொல்ல முடியும். சப்போஸ் பின்மண்டை, அதாவது நம்ம இந்த பேக் ஹெட்டேக் இங்க வலிக்குதுன்னு சொல்ல முடியும். இல்ல கண்ணுக்கு மேல இந்த இடத்துல வலிக்குது. அந்த அளவுக்கு நுணுக்கமா நம்மளால உடைச்சு சொல்லும்போது அதே மாதிரி தான். உங்களுக்கு இந்த டிஷ்யூ இந்த இடத்துல இருக்குதுன்னு சொன்னா இந்த சிக்னலுக்கு இந்த யூட்ரஸும் ரியாக்ட் ஆகும், இந்த டிஷ்யூ. ஏன்னா யூட்ரஸோட அதே எபிதீலியம் தான், அதே உள்ளார இருக்க அதே ஸ்ட்ரக்சர் தான். சேம் ஸ்ட்ரக்சர் இருக்கும்போது ரெண்டுமே ரியாக்ட் ஆகும்போது இட் வில் ப்ளீட். அதுதான். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.